பாருங்க, இன்றைக்கி நம்ம உப்பு கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சுடு தண்ணியில் போட்டுடுவோம். இந்த பாருங்க, நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ நான் இதில் போட்டுடுறேன் எல்லாத்தையும். போட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு எடுத்து வந்து காமிக்கிறோம். நம்ம உப்பு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, மிளகு, கசகசா, மல்லி, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வறுத்துன்னு வந்துடுவோம். நம்ம இப்போ உப்பு கறி எடுத்து வச்சோம்ல, அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எல்லாம் இப்போ சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம், பொடியாக நெருக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, வெங்காயமும் ஒன்றாவே சேர்த்துக்கினேன். நல்லா இது வந்து வதங்கி வரட்டும். கூடயே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். எங்கள் ஊர்லலாம் அதுக்கு உப்பு கறின்னு சொல்ல மாட்டோம். அது பேர் தோலாட்டின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க. கூடயே 4 பச்சை மிளகா, வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இப்போ கூட 2 தக்காளி நல்லா கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கறி வச்சு சேர்த்துக்கலாம். இது தொக்கு வச்சுட்டு ரசம் தான் வீட்டில். ரசத்துக்கும் தொக்குக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. நான் குழம்பா வைக்கலான்னு தான் பார்த்தேன். பையன் வந்து ரசம் வேணும்லாம் சொல்லிட்டேன். அதனால் ரசம் வச்சுன்னு இருக்கிறேன் ரசத்து அடுப்பில். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் நான் குக்கரில் வந்து ஒரு 5-6 விசிலுக்கு விட்டு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடுவோம். மசாலாலாம் மேலே வரட்டும். தொக்கு தான் வைக்கிறோம் நம்ம, அதனால தான் தண்ணி ஊற்றாமல் சாரமாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். கொஞ்சம் சிம்பிள் வச்சுட்டு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்குவோம்.
வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கினேன். தனியா ஸ்பூன் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூனு. சீரக பொடி 1 போதும். வேறு நான் மிளகு பொடியெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் இறக்குற கண்டிஷனில். இப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம். மசாலாலாம் பச்சை வாசனை போனோம்ல, அதனால் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அப்புறம் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பு கறி, இங்கே உப்பு கறி, எங்கள் ஊரில் தோலாட்டி, அவ்வளோதான் வித்தியாசம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு. உப்பு கறி ரெடி ஆக போகுது. இப்போ இது மேலே வந்து நான் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தூள் அப்படியே கொட்டிக்குவோம் மேலே. நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸ் எல்லாம் அரைக்கல, குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் மிளகு, சீரகம், தூளெல்லாம் போடும்போது கொஞ்சம் மேலே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த தூள் போட்டுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். இதை இறக்க போகிறோம். நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கிடுவோம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்பு கறி தொக்கு. எங்கள் ஊரில் தோலாட்டின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இங்கே உப்பு கறி, எங்கள் ஊரில் தோலாட்டி. முடிஞ்சது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சுமா. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு கறி தொக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி.